2029 சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக விஜய் அவர்கள் நிற்கப் போகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விஜய் அவர்களோட நடவடிக்கை ஒன்றும் அப்படி தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களோட வெற்றி தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே ஒழுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். புதுசாக ஆரம்பித்த கட்சி 2 வருஷத்தில் ஆட்சி பிடித்தது வரலாற்றில் இல்லாத ஒரு சரித்திரம். ஸோ இந்த சரித்திரம் மீண்டும் தொடரப்போகிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தொடரப்போகிறது. அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து காங்கிரஸ் விஜய் அவர்கள் வெற்றி பெற செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படிதான் கிடையாது. விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நிற்க போறாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது இந்திய கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையுமா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகம் இணையாது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட என்றைக்குமே நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்திய கூட்டணியிலும் இணையில, காங்கிரஸ் கூடயும் இணையில, பிஜேபி கூடயும் இணையிலன்னா அப்போ யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா யாருக்கூடையும் கூட்டணி வைக்காம தனியாக விஜய் அவர்கள் 2029 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது இன்னும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒருவேளை 2029 பிரதமரை டார்கெட் பண்ணுறாரோ விஜய் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் பிரதமர் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.